வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மலர்விழி. ரஷ்யாவின் முதல் துணை பிரதமர் திரு டெனிஸ் மான்ட்ரோவ் இன்று புதுடெல்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார். வர்த்தகம், பொருளாதாரம், போக்குவரத்து இணைப்புகள், மக்கள் நிலையிலான தொடர்புகள் உட்பட பல்வேறு துறைகளில் பரஸ்பர நன்மைக்கான ஒத்துழைப்பில் ஏற்பட்ட முன்னேற்றம் குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டது. மேற்காசிய நெருக்கடி காரணமாக இந்தியாவில் இவ்வாண்டு ஜூன் 30 வரை முக்கியமான பெட்ரோ ரசாயன பொருட்களுக்கு முழு இறக்குமதி வரி விலக்கு வழங்கப்படும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரம் முழு அளவில் நடைபெற்று வருகிறது. அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி பொதுச் செயலர் இன்று புதுச்சேரியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். முதலமைச்சர் திரு ரங்கசாமி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவாக நெட்டப்பாக்கம் தொகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். சட்டமன்ற மாநில திமுக அமைப்பாளர் திரு ஆர் சிவா வில்லியனூரில் தில்லைநகர் உள்ளிட்ட இடங்களில் பிரச்சாரம் மேற்கொண்டார். மணவெளி தொகுதியில் பிஜேபி வேட்பாளராக போட்டியிடும் சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர் செல்வம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சிபிஎம் மத்திய கமிட்டி உறுப்பினர் திரு ஜி ராமகிருஷ்ணன் லாஸ்பேட் மற்றும் உழவர்கரை தொகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக நாளை சாலை பவனி நடத்தவிருக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடியை வரவேற்க புதுச்சேரி முழு அளவில் தயாராகியுள்ளது. பிரதமரின் வருகையை ஒட்டி புதுச்சேரியில் பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்டுள்ளது. போக்குவரத்து மாற்றங்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே வரும் 4ஆம் தேதியும், மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி வரும் 6ஆம் தேதியும் புதுச்சேரியில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ளனர். மாஹேயில் கொப்பளம் பகுதியிலும் எல்லை பகுதியிலும் நிலையான கண்காணிப்பு குழுவினர் நடத்திய வாகன சோதனைகளின் போது 38 லிட்டர் வெளிநாட்டு மதுபானங்கள் கைப்பற்றப்பட்டன. ஐபிஎல் கிரிக்கெட்டில் இன்று கொல்கத்தாவில் நடைபெறும் போட்டியில் கொல்கத்தா அணிக்கு எதிராக முதலில் ஆடும் ஹைதராபாத் அணி சற்று முன்வரை 16 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்பிற்கு 175 ரன் எடுத்திருந்தது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.